இப்போ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது உணவு கட்டுப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்கணும்னா பகிர்ந்து உண்ண வேண்டும். பகிர்ந்து உண்ணுவதில் ஒரு கவனத்தை செலுத்தணும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, எங்கே இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருக்கும்போது, வீட்டில் குடும்பத்தினரோடு இருக்கும்போது, அந்த பகிர்ந்து உண்பது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு தேவையான மன உறுதியை கொடுக்கும். அதனால் உணவை பகிர்ந்துக்கிறதுல நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, நண்பர்களோடு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி உணவை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். நீங்கள் என்ன உணவுகளெல்லாம் சாப்பிடுவீங்களோ அதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் சாப்பிடாத உணவுகளாக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் எதை சாப்பிடுவீங்களோ அதைத்தான், எது உங்களுக்கு நல்லதோ அதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எது உங்களுக்கு நல்ல உணவு கிடையாது நீங்கள் நினச்சி அதை சாப்பிடாமல் இருக்கீங்களோ அந்த உணவுகளை நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அந்த மாதிரி அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிடுகிற உணவுகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து உண்வதில் தினசரி ஒரு ஆர்வமாக இருக்கணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது இருந்தால் தான் மன உறுதி கிடைக்கும். உணவு கட்டுப்பாட்டை ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனசு அலைபாயாது, உறுதியாக இருக்கலாம். நாம் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதில் நமக்கு உறுதியாக இருக்கும் மனசு. இல்லைன்னா அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்மளால் உறுதியாகவே இருக்க முடியாது. உறுதியாக இருக்காமல், மன உறுதியாக இருக்க முடியாமல் நம்மளால் ஒழுங்காக அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாமல், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதனால் பகிர்ந்து உண்பதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். நீங்கள் பகிர்ந்து உண்பதுனா கொடுக்கறது வாங்கிறது அப்படிங்கிறதுக்கு. அதனால் வாங்கிறது நம்மளால் அவங்க கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும். அதை நம்ம சொல்ல முடியாது உறுதியாக. அதனால் கொடுத்தா வாங்குறதுல ஆர்வமாக இருக்கணும். அதுமாதிரி கொடுக்கறதுலையும். அதனால் நம்ம எப்போவுமே நீங்கள் உணவு உங்கள் கையில் இருக்கலாம். நீங்கள் ஒரு பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது நீங்கள் ஒரு நண்பரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறதுக்கு உங்கள் பேக்கில் உணவு தயாராக இருக்கணும். ஏதோ ஒரு பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு உணவுப் பொருள், அதாவது நீங்கள் சாப்பிடுவதற்கு தகுதியான உணவு. நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதுதானே உங்கள்கிட்ட இருக்கும். அதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது தான், அதாவது பகிர்ந்து உண்ணும்பொழுது தான், பகிர்ந்து உண்பதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வம் இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்காது, ஒரு அலைபாய்கிற மனசு இருக்காது, உறுதியாக நிற்பீங்க. யார் எத்தகைய உணவை உங்களுக்கு கொடுத்தாலும் அது உங்களுக்கு வேண்டாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி இருக்கீங்க அப்படின்னா அதில் உறுதியாக நிற்பீங்க. உங்களை எந்த உணவும் பலவீனப்படுத்த முடியாது. அதுதான் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு உணவு டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் யாராவது உறவினர்கள் டீ கொடுத்தாங்கன்னா ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருவீங்க. அப்படின்னா நீங்கள் தடுமாறுறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் உறுதியாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மன உறுதியை எங்கேருந்து பெறுவது? பிறருக்கு கொடுப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும், பகிர்ந்து உண்பதில் உறுதியாக இருக்க வேண்டும், ஆர்வமாக இருக்கணும், ரொம்ப தீராத ஆர்வம் இருக்கணும். அதனால் செலவாகும், இதுக்காக அப்போ நிறைய செலவாகுமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பகிர்ந்து உண்பதிலே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கேயும் போனாலும் செலவு பண்ண மாட்டாங்க. ஏதாவது டீ குடிக்கிறாங்க, நண்பர்களோடு சேர்ந்து டீ கடையில் போய் டீ குடிக்கும்போது அவர் கொடுக்கட்டும், இவர் கொடுக்கட்டும், நாம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த செலவழிப்பதிலிருந்து தப்பிச்சிடலான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி செலவுகளை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கணும். நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக டீ குடிக்கக்கூடாது, அது உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. பொதுவாக உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி செலவழிப்பதில், பிறருக்கு உணவுகளை வாங்கி கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கணும். அப்படி இருந்தாக்கா உணவை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கணும், பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நம்மளால் ஒரு உணவு கட்டுப்பாட்டை, ஒரு கட்டுப்பாடான வாழ்வில் உறுதியாக இருக்க முடியும். உணவை பகிர்ந்து கொள்வதும் ஒரு உதவி தான். உணவு, பொருள், பணம் இதெல்லாம் ஒரு பகிர்ந்து கொள்வது ஒரு உதவி தான். அப்படி இருக்கும்போது பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும். யாருக்கும் உதவி செய்யாமல் ரொம்ப சுயநலமாக இருந்துக்கிட்டு கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டால் அது அந்த அளவுக்கு உறுதியாக இருக்க முடியாது. அதனால் நம்ம பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும். உணவு, பொருள், பணம் இவற்றை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு கட்டுப்பாடாக வாழ்வதில் உறுதியாக இருக்க முடியும். கட்டுப்பாடாக வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப ஊக்கம் கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்து வாழும் பொழுது, நாம் கட்டுப்பாடாக வாழும் பொழுது அதற்கு ரொம்ப ஆதரவும் கிடைக்கும், உறுதியும் கிடைக்கும். ரொம்ப உறுதியும் கிடைக்கும், தடுமாற்றம் இருக்காது, அலைபாய்கிற மனசு வரவே வராது. நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வராது, நம்ம மேலே நமக்கு ரொம்ப நம்பிக்கை வரும். எப்போ தெரியுமா நம்ம மேலே நமக்கு ரொம்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா, தன்னம்பிக்கைங்கிறது எப்போ வரும்னா, பிறருக்கு உதவி செய்து வாழும்பொழுது தான் தன் மீது, தன்னுடைய நிலைப்பாடு மீது, தன்னுடைய கட்டுப்பாடு மீது ஒரு நம்பிக்கை வரும். தன்னுடைய மன உறுதி மீது நமக்கே ஒரு நம்பிக்கை அப்போ தான் வரும்.